ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட மொபைல் வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை காணாம போயிடுச்சு. நாங்கள் வேலைக்கு காலையில் தான் வச்சுட்டு பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டேன். காலையில் ஈவினிங் வரும்போது மொபைல் என் தம்பி பார்க்கணுன்னு சொன்னான். சரி லாக்கருக்குள்ளே தான்டா இருக்குது, நீ போய் பாருடா, அம்மா வேற துணி துவைக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நான் போய் துணி துவைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு சரி வெளியே சோப்பு எடுத்துகிட்டு வந்து துணி உட்காந்து துவைக்கலான்னு இருந்தேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு என் தம்பி போய் பார்த்துட்டு சொன்னான் மொபைலவே காணலைன்னு சொல்லிட்டான். நான் போய் அப்படிலாம் இல்லைடா, நான் காலையில் அங்கே தான்டா வச்சுட்டு போனேன், நான் பார்த்துட்டு வச்சுட்டு போனேன்டா, மொபைலில் இருக்குண்டா, நீ நல்லா தேடி பாரு, இல்லைல்ல பாக்ஸ் எல்லாம் திறந்து கிடக்குன்னு சொன்னான். சரி நாங்களும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாமே ராவி ரொம்ப அழுதுட்டேன். சரி மொபைல் புது ஃபோனில் பிறந்த நாளுக்கு வாங்கிட்டு ஒரு நாள் கூட யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அந்த ஃபோனு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படியாச்சும் கிடச்சிடணும், எங்கேயும் நம்ம மறந்து எதுவும் வச்சுட்டோமா, என் தம்பியெல்லாம் சொல்ல எங்கேயாச்சும் வச்சுட்டியா, நீ சொல்லு தேடிப்பாரு. இல்லை நான் காலையில் அங்கே தான் வச்சுட்டு போனேன், நான் தான் பார்த்து வச்சுட்டு போனேன், லாக்கர் பூட்டி தான் இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்துட்டையும் நான் சொன்னேன். யாருமே நம்பவே மாட்டேங்கிட்டாங்க. அதுக்கடுத்து தான் நான் சொன்னேன். அப்புறம் அம்மாட்டையும் நான் ஃபோன் போட்டேன். அம்மா எதுவும் எடுத்து வச்சுருப்பாங்க போல், அம்மாட்டையும் சந்தைக்கு போயிருந்தாங்க, அம்மாட்டையும் நான் சொன்னேன். அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சந்தை செலவு கூட எடுக்கவே இல்லை. அம்மாவும் சீக்கிரமாக வந்துட்டு வீடு ஃபுல்லாமே துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இந்த வீடும் அந்த வீடு எல்லாத்தையும் தேடி பார்த்தாங்க. என் ஃபோனு தான் காணா போச்சுன்னு நினச்சேன். அம்மா பழைய ஃபோனும் வச்சுருந்தாங்க, 2 ஃபோனுமே காணா போயிடுச்சு. ஒரே இடத்துல வச்சுருந்த ஃபோனு 2மே காணா போயிடுச்சு. அதுக்கடுத்து நான் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணுப்பா உனக்கு கிடச்சிரும், ஃபோனு கிடச்சிரும் சொன்னாங்க. நானும் வீட்டுக்கு பின்னாடி மாட்டுக்கொட்டத்தில் போய் நான் பால் கறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 7:30 போல் போய் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு அழுதேன். என் ஃபோன் கிடச்சிடணும் ஏசப்பா, சோத்திரம் ஆண்டவரே. நான் ரொம்ப அழுதுகிட்டே பேசினேன். என் கண்ணீருக்கு நீங்கள் தான் ஏசப்பா கண் திறக்கணும், என் ஃபோன் எப்படியாச்சும் கிடைக்கணும், நான் யாருக்கும் நான் எதுவுமே நான் பண்ண கிடையாது, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் நான் வாங்கினேன், ஏன் ஏசப்பா எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிலாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதேன். அப்புறம் சொன்னாங்க, நான் சொன்னேன் ஏசப்பா நாங்கள் யாருக்கும் எதுவுமே நாங்கள் பண்ணவே கிடையாது, நாங்கள் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏசப்பா, அதை நீங்கள் தான் ஏசப்பா, நீங்கள் உங்கள் தண்டனை நீங்கள் கொடுங்க ஏசப்பா, நாங்கள் யாருக்கு நாங்கள் அது எதுவுமே நாங்கள் சொல்லவே இல்லை, சாபம் விடலை, எதுவுமே பண்ணலை ஏசப்பா, நீங்கள் எல்லாத்தையும் நீங்களே பாருங்கன்னு ஏசப்பான்னு சொல்லிட்டு அப்படியே மனசை தேத்திட்டு அப்படியே எனக்கு கிடச்சிடணும்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். அதுக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது நான் சொல்லிட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை லீவு போட்டுட்டு சரி கோயிலுக்கு போவோம், எல்லாரும் சொல்கிறாங்களே காசை வெட்டி போடுவோம், அது பண்ணுவோம் இது பண்ணுவோம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் என் மனசில் அந்த மாதிரி என்ன இருந்ததே இல்லை. நான் போய் சொன்னேன் சாமிகிட்டையும் நான் வேண்டினேன், சாமி நான் யாருக்கும் நான் எதுவுமே நான் பண்ணலை, காசு வெட்டு போடணும்னு நாங்கள் வரல, சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் மொபைல் கிடச்சிடணும் நம்பிக்கையோடு தான் வந்தேன். அதுக்கடுத்து எங்கள் அத்தை சொன்னாங்க, நீ தேடி பாரு பாப்பா கிடைக்கும். சரி நானும் அத்தை எல்லாருமே வீடெல்லாம் தொலைவி பார்த்தோம். வீட்டுக்கு மேலே இது இருக்குல்ல பீரோ வச்சுருந்தோம், பீரோவுக்கு மேலே இருந்துச்சு, 2 மொபைலுமே ஒரே இடத்துல இருந்துச்சு. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இங்கே எனக்குள்ளே ஒரு சர்ச் இருக்குது, அங்கேயும் சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். அப்படி சாட்சி சொல்ல முடியல, காலையில் வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படியே அங்கேயும் போயிட்டு வந்துட்டு நான் கண்டிப்பாக எனக்குள்ள சாட்சி சொல்லி ஆகணும் நினச்சி தான் இருந்தேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.